Hi, it's a boy. Fucking Radhan is here. Hi. Hi. People, what's up? கேக்குதா? Can you hear me? கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? Is it I'm audible now? ஐயோ நான் வந்து எப்படியோ நான் வந்து என்ன சொல்றது, நான் வந்து எப்படிலாம் கார் ரிவீல் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருந்தேன். பட் ஆனால் இப்போ வேறு வழி இல்லை. தேர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். பிகாஸ் இதுதான் பெஸ்ட்டு இதாக இருக்கும். பிகாஸ் இன்னைக்கு பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எப்படி ஹவு எப்படி நான் எஸ்கேப் பண்ணேன் அப்படின்றது ஈஸியாக உங்களுக்கு பார்த்துக்கலாம். ஓகே ஓகே திஸ் இஸ் மை கார். திஸ் இஸ் மை கார். எனக்கு இப்போ இந்த காரில் பிடிச்சதே லைக் பிகாஸ் ஆஃப் திஸ் வாட் இஸ் திஸ், இந்த இன்டீரியர்னால தான் எனக்கு இந்த காரே பிடிக்கும். அதனால தான் இந்த காரே வாங்கினேன். இல்லைனா நான் வாங்கியிருக்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு எக்ஸ்டீரியர் விட எப்போயுமே எனக்கு இன்டீரியர் தான் பிடிக்கும். ஏன்னா நான் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும்னு தான் நினைப்பேன். எனக்கு ஷோ ஆஃப் பண்ணுறதுல எனக்கு எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ திஸ் இஸ் மை இன்டீரியர் ஆஃப் த கார். இதுதான் என்னோட இன்டீரியர் கார். அண்ட் தென் தேர் சன்ரூஃப் ஆல்சோ தேர், யூ கேன் ஃபேஸ் இட். ஸோ இதான் என்னோட வியூ. திஸ் இஸ் மை வியூ ஃப்ரம் த back side. Okay, let's go front side. Okay, I'll show something. அப்படியே எஸ்கேப் போயிட்டான். ஃபேஸ் ரிவீல் தலை, ஃபேஸ் ரிவீல்லாம் தலை, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஃபேஸ் ரிவீலுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் நான் ஏன் இன்னைக்கு லைவ் போட்டுன்றது நான் இப்போ காமிக்கிறேன். ஒய் ஐ புட் லைவ் டுடே அப்படின்றத நான் இப்போ காமிக்கிறேன். அப்படின்னு ஏன் இவ்வளோ சிம்பிளாக நான் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய ஐடியா வச்சுருந்தேன். லைக் ட்ரோன் ஷாட் எடுக்கலாம், அந்த ஷாட் எடுக்கலாம், இந்த ஷாட் எடுக்கலாம், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன். பட் ஆனால் நான் ஏன் இன்னைக்கு லைவ் பண்ணுறேன் அப்படின்னா, லைக் இன்னைக்கு நான் ஒரு எப்பயுமே இருக்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்குல்ல, அந்த ட்விஸ்ட் இருக்கு. நான் என்னன்னு காமிக்கிறேன், ட்விஸ்ட் என்னன்னு காமிக்கிறேன். லெட்ஸ் கோ. ஓகே ஓகே வெயிட் செக். நான் வெளியே போயிட்டு அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். ஆமாம், என்னோட காலம் பின்னாடி ஏசிக்கும் இங்கேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும். முன்னாடி அட்ஜஸ்ட்மெண்ட்டு அண்ட் தென் பின்னாடி ஆல்சோ தேர் இஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். ஏன்னா லக்ஸரி லைன்னால இங்கேயும் வந்துடும். லைக் இதை அழுத்துனீங்கன்னா இட் இஸ் பாட்டில் ஓப்பனர், பாட்டில் வைக்கிறது எல்லாமே இங்கேயே வந்துடும். லக்ஸரி லைன்லேயே வந்துடும், என்னோடய கார்லேயே வந்துடும். அண்ட் தென் அனதர் ஓப்பனிங் ஃபார் ஏதாவது இன்கேஸ் ஆஃப் எனி ஃபைல்ஸ் ஆர் எனி திங் வைக்கிறதுக்கு இது வந்துடும். அண்ட் தென் இதுதான் வச்சுட்டு இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதுதான் இட்ஸ் ஆட்டோமேட்டிக். ஸோ அதனால் இங்கேயே எல்லாமே வந்துடும். லைக் உதாரணத்துக்கு இப்போ இதுதான் காரோட சஸ்பென்ஷன். இப்போ இதுதான் இதோட சஸ்பென்ஷன். லைக் எக்ஸாம்பிளுக்கு நான் எப்பயுமே டைனாமிக்கில் தான் ஓட்டுவேன். பிகாஸ் நம்ம ரோட்டுக்கு வந்து டைனாமிக் தான் எப்பயுமே செட் ஆகும். அதனால் நான் எப்பயுமே டைனாமிக் தான் ஓட்டுவேன். இப்போ இந்த லோவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோவர் நீங்கள் போட்டிருக்குல்ல, லோவர்னால் காரோட சஸ்பென்ஷன் லோவரில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ அது நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கார் வந்து அப்படியே கீழே இறங்கும். இது நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கார் அப்படியே லைட்டாக கீழே இறங்கிட்டே இருக்கும். அது வெளியே தான் பார்க்க முடியும். இப்போ உங்களுக்கு இப்போ தெரியாது. இப்போ இட் இஸ் ரைஸ் பண்ணோன்னா நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம். இங்கே தான் இதோட இது எல்லாமே இங்கே தான் இருக்குது. லைக் இதுதான் புஷ் டு ஸ்டார்ட் பட்டன் இங்கே தான் இருக்குது. லைக் திஸ் இஸ் த ஸ்டார்ட் பட்டன். கீ கிடையாது, இந்த கார் கீ கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கீ இஸ் நாட் தேர் ஃபார் திஸ் கார். இது ஆட்டோமேட்டிக் தான், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இது ட்ரைவ், இதுதான் பார்க்கின். அண்ட் தென் இது 1 2 3 போட்டிருக்கு இந்த ஃபோனோடது. நேவிகேஷன், டெலிஃபோன், மெனு, பேக். இப்போ உதாரணத்துக்கு இந்த காரோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேக் பண்ணி யூ கேன் சேஞ்ச் எவ்ரி திங். இந்த நாப் தான் சேஞ்ச் பண்ணுற நாப். இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ண
இதெல்லாமே சேஞ்ச் ஆகும். கார், டெலிஃபோன், எவ்ரி திங் இஸ் தேர். இப்போ உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னா யூ கேன் ப்ரெஸ் த சுவிட்ச் ஹியர், அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். இஃப் யூ வாண்ட் இட் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். அண்ட் தென் ஆல்வேஸ் தட்ஸ் அ சன்ரூஃப். சன்ரூஃப் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஓகே, ஓப்பன் இட், த சன்ரூஃப் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சன்ரூஃப் ஃபார் இட். அப்புறம் அப்புறமேட்டு வாட் இஸ் திஸ், நம்பர் காமிக்க வேண்டாம், நம்பர் வேணாம். அந்த உள்ளார தான் இது இருக்குது, உள்ளார ஒரு இது இருக்கும், வெளியே ஒரு இது இருக்கும். அப்புறம் 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 வாட் இஸ் திஸ், க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் இங்கே இருக்குது. இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் இங்கே இருக்குது. இது வந்து மிரரோட கண்ட்ரோல். யூ கேன் சேஞ்ச் த மிரர். இப்போ மிரர் அங்கே இருக்குன்னா மிரர் இது பண்ணிக்கலாம். ஆல் தி கண்ட்ரோல்ஸ் ஆர் ஹியர். அப்புறம் வாட் இஸ் திஸ், அவ்வளோதான். காரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், எல்லாமே பண்ணிட்டேன். லெட்ஸ் கோ அவுட்சைட். ஒய் நான் இன்னைக்கு நான் ரிவீல் பண்ண அப்படின்றது காமிக்கிறேன். ஒய் டுடே ஐ ரிவீல் த கார் அப்படின்றது. திஸ் இஸ் த கார். This is the car. Then the car, black always. Okay, let's go. ஏன் இன்னைக்கு நான் ரிவீல் பண்ணேன் அப்படின்னா, என்ன ஆச்சு அப்படின்னா, ஏன் இன்னைக்கு நான் ரிவீல் பண்ணேன் அப்படின்னா, ஓகே, ஒரு மரம் என் கார்லேயே விழுந்திருக்கு. எப்படி தான் விழுந்திருக்கு இது காட்டுறேன். பட் ஆனால் என் கார் எஸ்கேப் ஆயிடுச்சு. ஓகேவா, இந்த மரம் லைட் தெரியல, காரோட லைட் தெரியுதான்னு தெரியல. காரோட லைட் தெரியுதா? இந்த மரம் கரெக்டாக என் கார் மேலே விழுந்துருக்கு. பட் என் கார் எஸ்கேப் ஆயிடுச்சு. இருங்க நான் காமிக்கிறேன். தெரியுமான்னு தெரியலையே, இங்கே தெரியாது. லக்கி எஸ்கேப் தான். ஆனால் ஐயம்மா வயர் வடிச்சு. ஆமா, இதுக்கு பின்னாடி தான் பீச். ஆமா, இது எப்படி விழுந்திருக்குன்னா, இங்க வந்து என் கார் விழுந்திருக்கு. ஓகேவா, எவ்வளவு தூரம் பாரு, இது வரைக்கும் வந்து விழுந்திருக்கு என் கேட்ல மரம். இங்க இருக்கு என் காரு. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து என்ன ஐடியா பண்ணியிருந்தேன் அப்படின்னா, லைக் ஈசிஆர் போகலாம் அப்படின்னு இருந்தேன். ஈசிஆர் போகலான்னு கடைசியில் பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. கடைசியில் இப்படி ரிவீல் பண்ண வேண்டியது. ஆனால் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நான் உள்ளே உட்காந்துக்கிறேன். ஓகே, ஹாப்பியா? எஸ்கேப் ஆயிடுச்சு, கார் எஸ்கேப் ஆயிடுச்சு. எனி கொஷின்ஸ்? A6 இதில் நிறையா இருக்குது. லைக் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பண்ணிக்கும். அண்ட் தென் எவ்ரி திங் இஸ் ஆட்டோமேட்டிக். இப்போ உதாரணத்துக்கு இப்போது இப்போ பின்னாடி ஒரு இருக்கா, பின்னாடி கிளாஸ் இருக்கா, பின்னாடி இருக்க கிளாஸ் தெரியக்கூடாது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். லைக் நோ ஒன் கேன் see through பேக். பின்னாடி இருந்தும் பார்க்க முடியாது. எவ்ரி திங் வாஸ் ஆட்டோமேட்டிக் ஹியர். அதனால தான் இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்ரி திங் இஸ் ஆட்டோமேட்டிக். ஸ்டார்ட், இது
பார்க்கிங் சென்சார், எவ்ரி திங் வாஸ் ஆட்டோமேட்டிக். இப்போ இது வேணான்னா யூ கேன் புட் இட் டவுன். தென் வாட், மூன் ரூஃபு, குவாட்ரோ. இது வந்து 3 பைக் என்கிட்ட இல்லை ப்ரோ. ஐ ஹேட் பைக்ஸ். பைக் எனக்கு பிடிக்காது, கார்ஸ் தான். இப்போதைக்கு A6 மேலே தான் ஒரு இதுதான் கொடுத்த காசுக்கான காராக எனக்கு தெரிஞ்சிச்சு. பிகாஸ் எவ்வளோ சொல்கிறது, உதாரணத்துக்கு லைக் இப்போ A8 போனால் லைக் அபவ் க்ரோர்ஸ் போயிடும். ஆனால் அதில் இருக்கிறது இதில் இருக்கிறது ஒன்று. பட் ஆனால் இன்டீரியர் இதை விட அது அழகாக இருக்கும். A6ஓட இன்டீரியர் வந்து A8ஓட இன்டீரியர் வந்து இதை விட அழகாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இப்போது இதெல்லாம் இங்கே தானே வுட்டெல்லாம் போட்டிருக்கு. இப்போ இந்த வுட்டு குவாட்ரோ எல்லாம் இங்கே போட்டிருக்குல்ல, அது ஃபுல்லாகவே வுட்டாக இருக்கும். லைக் இதெல்லாம் வந்து இங்கே மட்டும் தான் வுட் இருக்குது, இது இங்கே மட்டும் தான் வுட் ஃபினிஷ் இருக்கும். ஆனால் அங்கே A8ல் வந்து பின்னாடியே வுட் ஃபினிஷ் இருக்கும், சைட்லேயும் வுட் ஃபினிஷ் இருக்கும். அது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லக்ஸரியாக இருக்கும். அப்புறம் என்ன தட்ஸ் இட். ஸோ எனி டவுட்ஸ் அபவுட் த கார்? இது வந்து 3 லிட்டர் இன்ஜின். இது எவ்வளோ ஃபாஸ்ட் போகும் அப்படின்னா லைக் ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி போகும். ஸ்போர்ட்ஸ் கார் வித் லக்ஸரி. இது 3 லிட்டர் இன்ஜினால் அந்த அந்த லக்ஸரி இதுக்கு இருக்குது. லக்ஸரி ப்ளஸ் அக்ரெசிவ். அதனால தான் எனக்கு A6 ரொம்ப பிடிக்கும். A8 வந்து கொஞ்சம் ப்ரீமியம். இதுக்கு நெக்ஸ்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது இதுதான், இந்த கார் தான். லைக் இதில் எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். லைக் எவ்ரி திங் வாஸ் ஆட்டோமேட்டிக் ஹியர். ஷோ தட் இப்போது உதாரணத்துக்கு வி கேன் கண்ட்ரோல் எவ்ரி திங். ஆன்போர்ட் கம்ப்யூட்டர், எஃபிஷியன்சி ப்ரோக்ராம், க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே இருக்கும். இப்போ வந்து டிஸ்பிளே வேணாம், நைட்டில் நம்ம போகிறோம், ரொமாட்டிக்காக போகிறோம், எவ்வளோ ஸ்பீட் போகிறோம் அப்படின்றது தெரியாமல் இருக்கிறது கூட பண்ணலாம். வி கேன் டர்க்கன் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் க்ரூஸ் கண்ட்ரோல், ஆன்போர்டு கம்ப்யூட்டர் எல்லாமே இதுலேயே வந்துடும். எவ்ரி திங் இஸ் தேர். அப்புறம் வந்து வாட் இஸ் நெக்ஸ்ட்? அவ்வளோதான். திஸ் கார் இஸ் மேட் ஃபார் லக்ஸரி. A6 பொறுத்த வரைக்கும். இப்போ Q3யும் Q5 ஏன் பிடிக்காது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இது இருக்காது, லக்ஸரி இருக்காது. ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், கார் சின்னதாக இருக்கும், அது எனக்கு பிடிக்காது. பட் ஆனால் இது அப்படி கிடையாது. இட் வாஸ் ஸோ மச் லக்ஸரி இன் இட். ஃபீலே தெரியாது. ஒரு எவ்வளோ சொல்கிறது, ஒரு 120-130 போனால் கூட அவ்வளோக்கா தெரியாது, ஆடாது. நான் வந்து சொன்னல லைக் சென்னை டு கோயம்புத்தூர் போவோம், அப்போல்லாம் இட் வாஸ் ஸோ ஈஸியாக போகும், ஜாலியாக போகும். அப்புறம் வந்து வாட் இஸ் தட், இப்போ தான் இஎம்ஐ முடித்தேன். நான் வாங்கும்போது 68.5 68 lakhs 70. இப்போ தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் இஎம்ஐ முடித்தேன். மந்த்லி 1,23,000. சில சமயம்லாம் 5 lakhs காசு நிறையா இருக்கப்பெல்லாம் 6 lakhs 7 lakhsன்னு கட்டியிருக்கேன். சீக்கிரமாக முடிச்சு கார் என்னோட தான் ஆக்கணும், ஏன்னா பேங்க்கோட தான் இருந்துச்சு. அது எனக்கு ஒரு மாதிரி பிடிக்கல, அதனால் சீக்கிரமாக கட்டி முடிச்சிட்டேன். இன்னும் 2 வருஷம் இன்னும் 1.5 வருஷம் இருந்துச்சு லோன் பீரியடு. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் முடிச்சிட்டேன். அப்புறம் எனி டவுட்ஸ்? மதன் அண்ணா விஆர் மாஸ்க் ஃபார் ஷோர். மூச்சு வாங்குது. ஆமாம்மா, கண்டிப்பாக மாஸ்க் போட்டு தான் இருக்கேன். ஃபேஸ் ரிவீல் கிடையாது ப்ரோ, அதனால இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு. கார் ரிவீலே நம்ம என்ன சொல்கிறது, என் கார் நம்பரே 2 லட்ச ரூபா. பட் ஆனால் நான் அதை காட்டல. சிங்கிள் நம்பர், விஐபி நம்பரு. பட் எதுக்கு கார் காட்டிட்டு தான் விட்டேன். அதுக்கப்புறத்து எங்கேயாவது வெளியே பார்த்தா கூட இதாக இருக்கும், அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ப்ரைவசி வந்து எனக்கு எப்பவுமே முக்கியம் ப்ரோ. ப்ரைவசி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எனக்கு இந்த ஃபேன் பேஸு இந்த இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு வெளியே யாரும் ஐ டோன்ட் லைக் திஸ். ரொம்ப நாளாக கேட்டு இருந்தீங்கிறதுக்காக தான் நான் அந்த இதுவே. வாட் நெக்ஸ்ட்? ஏதாவது எனி கொஸ்டின்ஸ் அபவுட் த கார், எனிதிங் அபவுட் த கார் ஐ வில் எக்ஸ்பிளைன். மதனா கனவே யா அதுதான் சொன்னேன்ல, நான் சின்ன வயசுலேயே ஐ நோ ஹவு டு ஏர்ன், எவ்வளோ சம்பாதிக்கணும், எப்படி சம்பாதிக்கணுன்றது எனக்கு எல்லாமே எப்போ சின்ன வயசுலேருந்தே தெரிஞ்சது தான். ஸோ அதனால தான் நான் எப்போயுமே வந்து லைக் பிடிச்சதை, எனக்கு ஆசைப்பட்டதை நான் வாங்க எனக்கு எப்போவுமே தெரியும். லைக் ஐ நோ அபவுட் ஹவு டு பை எனிதிங். எதுனாலும் என்னால் வாங்க முடியும், அது எப்படி சம்பாதிக்கணும்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் வந்து
என்னோடய லைஃப் ட்ரீம் லைஃப் நான் கெடுத்துக்க விரும்பலன்றதுக்கான அது ஒன்று தான். அதனால தான் தப்பு பண்ண மாட்டேன். நோ தண்ணி, நோ தம்மு. பொண்ணுங்க இருக்கும் லைஃப்பில், பட் ஆனால் நோ தண்ணி, நோ தம்மு அது இருக்கும். ஸ்பீக்கர்ஸோட சவுண்ட் கேட்குறீங்களா? ஓகே. ஒரே நிமிஷம். ஆனால் காப்பி ஹிட்ஸ் வந்துருமான்னு தான் பயமாக இருக்குது. ஒரே நிமிஷம் இருங்க. வேணாம், அது வேறு ஜஸ்டிஃபை பண்ணாது. இந்த மைக்கு ரொம்ப லவுடாக இருக்கும், பயங்கர லவுடாக இருக்கும், பட் ஆனால் ஜஸ்டிஃபை பண்ணாது. வேணாம் விடுங்க. நான் ஆக்சுவலாக உங்களுக்கு ஈஸியாக வந்து நான் எப்படி நைட் ஆக்சுவலாக பிளான் பண்ணது, நைட் நான் வந்து எப்படி வந்து அந்த லைஃப் என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு. ஏன்னா எப்போயுமே எனக்கு நான் ஸ்டார்ட்டில் தான் ப்ரோ இருக்குது, ஆனால் கேட்காது. கார் நீங்கள் வெளியே இருக்க சவுண்ட் வந்து உள்ளே கேட்காது. உள்ளே கேட்கணுன்னா அது ஜாக் தான் எப்போயுமே வெளியே இருக்க சவுண்ட் வந்து உள்ளே கேட்கும். இது வந்து ஆடி வந்து லக்ஸரி லைன், அது வந்து A6 வந்து கேட்காது, உள்ளே கேட்காது. கார் ஸ்டார்ட்டில் தான் இருக்குது. ஆல் தி ஸ்விட்சஸ் ஆர் ஆன், எவ்ரி திங் இஸ் ஆன், கார் ஆனில் தான் இருக்குது, பட் ஆனால் கேட்காது. NCS சாங் போடுங்க. ஓகே, போட்டலாம். ட்ரைவ் பண்ண முடியாது தலை. நான் இன்னைக்கு காட்டினதே எதனால் அப்படின்னா, கார் கரெக்டாக ஜஸ்ட்டில் விழுந்து தப்பிச்சுன்ற ஒரே காரணத்துக்கு தான் நான் காமிச்சேன் கார். அண்ட் தென் வாட் எனி கொஸ்டின்ஸ்னா ஓகே. இப்போ உதாரணத்துக்கு எவ்ரி திங் வாஸ் வேறு என்ன சொல்லணும்? ஓகே, சார்ஜர் மவுண்ட் இங்கே தான் இருக்கும். திஸ் இஸ் மை சார்ஜர் மவுண்ட்டு. இது வந்து ஐபேட் கனெக்டிவிட்டி, மியூசிக் சிஸ்டம் கனெக்டிவிட்டி, இது சார்ஜரு. அப்புறம் வந்து இங்கேயும் ஒரு ஹோல்டர் இருக்கும், இங்கே மாஸ்க்லாம் இருக்கும். அண்ட் தென் பாட்டில் ஹோல்டர் வந்து இங்கே இருக்கும். சும்மா டேப் பண்ணிங்கன்னா அதே ஓப்பன் ஆகிக்கும். அண்ட் தென் இங்கே ஒரு ஓப்பன், இது வந்து உட் ஃபினிஷில் இருக்கும். இந்த ஓப்பன் இது வந்து சிகரெட் லைட்டர், ஆனால் நான் யூஸ் பண்ணதே இல்லை சிகரெட் லைட்டர். அப்புறம் இதையும் இப்படி தட்டி விட்டிங்கன்னா அதே க்ளோஸ் ஆகிடும். அங்கே தான் நான் கேஷ்லாம் வச்சுருப்பேன் எப்பயும். அப்புறம் வாட் இஸ் திஸ், அவ்வளோதான். இங்கே வந்து 2 டபுள் மல்டிமீடியா, இங்கே ஒரு மல்டிமீடியா இருக்கும், இங்கே ஒரு சிடி சிஸ்டம் இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். மொத்தம் 2 சிடி ட்ரைவு, 2 வந்து SD கார்டு ட்ரைவு, உள்ளே இருக்கிறது வந்து USB உள்ளே இருக்கும். ப்ளூடூத் வந்து ஆட்டோமேட்டிக் கனெக்ட். இப்போ ப்ளூடூத் வந்து ஆட்டோமேட்டிக் கனெக்ட். உதாரணத்துக்கு லைக் மீடியா, ஃபங்க்ஷன்ஸ், சோர்ஸில் பார்த்தீங்கன்னா சாங்ஸ். இப்போ உதாரணம் சாங்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் 2 CD, ஒரு ஐபேடு கனெக்டிவிட்டி, பட் ஆனால் எதுவுமே நான் உள்ளே போடல. அப்புறம் வந்து வேறு என்ன, ஹோம் டூர்லாம் கண்டிப்பாக கட்ட மாட்டேன் ப்ரோ. எண்டெல்லாம் ஃபுல்லாக பயோமெட்ரிக், என் வீடெல்லாம் ஃபுல் பயோமெட்ரிக், கண்டிப்பாக கட்ட மாட்டேன். செம்மையாக இருக்கும். நான் ஆக்சுவலாக மலையில் வந்து நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, மலையில் காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். மலையில் வந்து காட்டலாம்னு யோசித்தேன், பட் ஆனால் அது கடைசிக்கு முடியல. கார் ஃப்ரெண்டில் காட்ட முடியாது தலை இப்போதைக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ரிவீல் பண்ணன்றது தெரியல இருக்கு. ஏன் நான் இன்னைக்கு ரிவீல் பண்ண அப்படின்னா, கரெக்டாக புயல் அடித்து பக்கத்தில் விழுந்துருக்கு பாருங்க, கேட்டே ஓப்பன் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்லைனா நான் காட்ட மாட்டேனா. இன்னைக்கு கார் ரிவீல் பண்ணுறதுக்கு காரணமே அதுதான். இங்கே பாருங்க, அவ்வளோ பெரிய மரம் விழுந்துருக்கு. எக்ஸ்டீரியர் தான் மழை பெஞ்சி வெளியே கார் எடுக்க முடியல. இருங்க, நான் இந்த டோர் வழியாக போய் வெளியே போக முடியுதான்னு பார்க்குறேன். தெரியுதா எக்ஸ்டீரியர்? கீஸ் இல்லாமல் யார் வேணால் உங்கள் காரை யூஸ் பண்ணலாம் முடியாது, ரெக்கக்னைஸ் பண்ணும்.
தானா தானா கீஸ் வந்து இருக்கும் ப்ரோ. பட் ஆனால் பேக்கெட்டில் இருக்கும், நான் இதில் இருக்காது. இப்போ மேனுவல் கீயாக எடுக்கணும்னா இதான் மேனுவல் கீ, இதுக்குள்ளே இருக்கும். இப்போ இதுக்குள்ளே இருக்கும், இதான் மேனுவல் கீ. பட் ஆனால் கீ தேவையில்லை. கீ கீ இது நமக்கு தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக் சென்சார் தான். அங்கே சும்மா கீ நீங்கள் பேக்கெட்டில் வச்சுருந்தா போதும். நான் எப்போவுமே பர்ஸில் வச்சுருப்பேன் கீ, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ கார்டு வைக்கிறோம்ல அந்த மாதிரி வந்து இது கீ வச்சுக்கலாம். அவ்வளோதான்.